ஹலோ மார்க் யூசர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூ ஃபினான்ஷியல் இயர் கிரியேஷன் 2026-2027 சாஃப்ட்வேரில் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எந்தெந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் தேவைப்படுது, எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கவனத்தில் வச்சு புதுசாக க்ரியேட் பண்ணணும், எல்லா ஸ்டெப்பையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் முக்கியமான ஸ்டெப்பை நீங்கள் எதை ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் இருக்குல்ல, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பேக்கப் எடுத்து சேஃபாக வைக்கிறதுங்கிறத பார்க்கணும். இதுக்கான லிங்க்கை ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட்டு, நீங்கள் மல்டி யூசர்ஸாக இருந்தீங்கன்னா, மல்டி யூசர்னால் ஒரு சிஸ்டத்துக்கு மேலே 2-3 சிஸ்டம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், ஃபினான்ஷியல் இயர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த சிஸ்டம் கிளைண்ட் சிஸ்டமோ எல்லாத்தையுமே நீங்கள் கம்பல்சரி க்ளோஸில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா சர்வர் EXE ஆட்டோமேட்டிக் பேக்கப்பையும் கம்பல்சரி நீங்கள் க்ளோஸில் வச்சுருக்கணும். சர்வர் ஆட்டோமேட்டிக் பேக்கப்பையும் கண்டிப்பாக க்ளோஸில் வச்சுருக்கணும். அடுத்த பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இதில் முதல் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் போட்டிருக்க செலான்ஸ் எல்லாமே ஒரு தடவை தான் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த செலான்ஸ் எதுவுமே இருக்காது, புது ஃபினான்ஷியல் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அடுத்த பாயிண்ட்டு, பெண்டிங் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் எதுவுமே புது ஃபினான்ஷியல் இயரில் காமிக்காது, உங்களோட ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் காமிக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் புது சேல் பில் போட போகும்போது உங்களுக்கு பாப்பப் வரும். ரெகுலராக ஆர்டர் பேசிஸில் வர்றவங்களுக்கு தெரியும். அதில் போய்ட்டு நீங்கள் அதை பில்லாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். பிடிசி செக்ஸு, நீங்கள் போட்டிருக்கிற பிடிசி செக்ஸ், ப்ரீவியஸ் இயரில் போட்டிருக்க பிடிசி செக்ஸ் எல்லாமே புது ஃபினான்ஷியல் இயர்லையும் காமிக்கும், பழைய ஃபினான்ஷியல் இயர்லையும் காட்டும். எந்த சேல் பில்லாக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் போட்ட சேல் பில் எல்லாமே உங்களுக்கு புது ஃபினான்ஷியலில் காமிக்கும். பட் மாடிஃபை பண்ண முடியாது. புது ஃபினான்ஷியல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூசர் வைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட யூசர்ஸை அந்த பழைய ஃபினான்ஷியல் இருக்க போக விடாமல் லாக் பண்ணலாம், இல்லை வியூ பண்ணாத மாதிரி மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். உங்களோட கரண்ட் இயர் ப்ராஃபிட்டை நியூ இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கலாம். அதை உங்களோட புது ஃபினான்ஷியல் இயர் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட பழைய ஃபினான்ஷியல் இயரை டெலீட் பண்ணிடாதீங்க. அதில் டேட்டாஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் உங்களோட செலான்ஸ் எல்லாம் பார்க்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பழைய ஃபினான்ஷியலில் ஒர்க் பண்ணிங்க வச்சுருப்பீங்க, 1 வீக் வரைக்கும் வேலை இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒர்க் எல்லாமே உங்களுக்கு பழசில் தேவைப்படும் கண்டிப்பாக. அதனால் டெலீட் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட்டு க்ரியேட் மட்டும் பண்ணால் போதும். இப்போது இந்த வருஷத்துக்கான புது ஃபினான்ஷியல் இயர் 2026-2027 எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி செலான்ஸு, மற்ற விஷயம், ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபரு, லெஜர் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரு, சப்போஸ் பழைய ஃபினான்ஷியல் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் புது ஃபினான்ஷியல் இயருக்கு ஆகும்போது கேரி பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவிலே பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகணும். அதுக்கு மேலே மெனு பாரில் எக்ஸிட்டுங்கிற பட்டன் கொடுக்கலாம், இல்லைனா Alt+X பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கம்பெனிலேருந்து வெளியே வந்துடும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுதான் உங்களோட லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ், உங்கள்கிட்ட இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே காட்டும். அதில் உங்களுக்கு எந்த கம்பெனியில் நியூ ஃபினான்ஷியல் க்ரியேட் பண்ணமோ அதில் வச்சு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் ஆகும். அதில் ஆப்ஷன் நியூ ஃபினான்ஷியல் இயர் அதுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்க்கான தேதி 2026-2027 போட்டு மேலே காட்டும். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் நியூ ஃபினான்ஷியல் இயர் காட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்செப்ட்டுங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அக்செப்ட்டுங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஃபினான்ஷியல் இயர் க்ரியேட் பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நான் அக்செப்ட் பட்டன் கொடுக்குறேன். இப்போது உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் காட்டும். நீங்கள் புது ஃபினான்ஷியல் இயர் க்ரியேட் பண்ண போகிறீங்க, ஸோ கவனமாக க்ரியேட் பண்ணுங்கிறதுக்கான ஒரு வார்னிங் மெசேஜ் தான் இது. இந்த ஆப்ஷனில் நோ எஸ்ன்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு எஸ்ஸுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு வரும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. உங்கள் ஃபினான்ஷியல் இயருக்கான கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து என்னென்ன டேட்டாவை நீங்கள் புது ஃபினான்ஷியல் இயருக்கு மூவ் பண்ண போகிறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கிற ரெக்கார்டு. இதில் என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு நியூ லெஜர், அதாவது பழைய லெஜர்ஸில் இருக்கிற பேலன்சஸ்ஸு, ஓல்டு ஸ்டாக்ஸ், உங்களோட கரண்ட் ஸ்டாக்ஸ் புது ஃபினான்ஷியல் இயருக்கு போகும்போது ஓப்பனிங் ஸ்டாக் ஆகும். கரண்ட் லெஜர் பேலன்ஸ் புது ஃபினான்ஷியல் இயருக்கு போகும்போது ஓப்பனிங் பேலன்சஸ் ஆகும். உங்களுக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதில் உங்களோட செலெக்ஷனை பொறுத்து நீங்கள் இதில் எஸ்ஸு நோ அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா எஸ் கொடுங்க, இல்லை உங்களுக்கு ஐட்டம் லிஸ்ட்டு மட்டும் வரணும், ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் லெஜர் பேலன்ஸும். லெஜர் பேலன்ஸ் ஜீரோ பண்ணி வரணும். சில பேர்
அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க, 0 பண்ணிவிட்டு புதுசாகவே ஏற்றிப்பாங்க புது ஃபினான்ஷியலில். அப்படி கேட்குறவங்க லெஜர் பேலன்ஸ் நோன்னு வச்சுக்கலாம். இல்லை ஆஸ் இட் இஸ் என்ன கரண்ட் ஃபினான்ஷியலில் இருக்கோ அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறவங்க லெஜர் பேலன்ஸில் எஸ்ஸு, ஸ்டாக் பேலன்ஸும் எஸ்ஸு, அவுட்ஸ்டாண்டிங்லேயும் எஸ்ஸு, இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் பார்ட்டி, நான் ஒர்க்கிங் ஐட்டம்ஸு, நான் ஒர்க்கிங் பேட்சஸ்ன்னு கேட்கும். அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் ஒர்க்கிங்கில் இருக்காத பார்ட்டிஸு, ஐட்டம்ஸு அண்ட் பேட்சஸ்னால் எம்ஆர்பி, ஃபார்மசியில் பேட்சஸ்ஸு, டேக்ஸு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஒர்க்கிங்கில் இல்லாத எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதர்வைஸ் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லான் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் செல்லான், பர்ச்சேஸ் செல்லான், சேல்ஸ் ரிட்டர்ன் செல்லான், இந்த மாதிரி பல செல்லான்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதில் புது ஃபினான்ஷியலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபினான்ஷியலை க்ரியேட் பண்ணும்போது மட்டும்தான் செல்லான்ஸை வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது பண்ணும்போது நீங்கள் கவனமாக கொடுங்க. பை டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து நோன்னு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பர்டிகுலராக உங்களுக்கு எந்த செல்லானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து கீழே வந்து ஷல் ஐ ப்ரொசீடுங்கிற ஃபைனல் ஸ்டெப்பு, இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஸ்டெப்பு. அந்த இடத்துல எஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா செல்லான்ஸு மேலே நீங்கள் செட் பண்ணியிருக்கிற எஸ்ஸு, நோ, அந்த ஒர்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் இயர் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பெண்டிங் ஆர்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து எஸ்ன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப்பில் போடுற ஆர்டர்ஸ் அது எல்லாமே புது ஃபினான்ஷியல் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு கேட்குது. அது வந்து எஸ்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை நோட் பண்ண வேண்டிய ஸ்டெப்பு. லாஸ்ட் ஸ்டெப்பு ஷல் ஐ ப்ரொசீடுக்கு நோ எஸ்ன்னு கேட்கும். எஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட புது ஃபினான்ஷியல் இயர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். லோடிங் ஆகும், 2-3 தடவை லோடிங் ஆகும். லோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் வரும். ஒரு பாப்பப்பில் வந்து கிரியேட் நியூ ஹிஸ்ட்ரி, எம்ஆர்பி ஹிஸ்ட்ரின்னு காமிக்கும். இந்த பாப்பப் வந்துருச்சு அப்படின்னா இது நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எடிஷனில் ஒர்க் ஆகாது, சில்வர் எடிஷனில் இருக்கவங்கள மட்டும் இது ஒர்க் ஆகும். இது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ரேட்டில் கொடுத்துருப்பீங்க. அந்தந்த ரேட்லாம் வந்து புது ஃபினான்ஷியல் இயருக்கும் க்ரியேட் பண்ணி காட்டணும். லாஸ்ட் இயரில் என்னென்ன ரேட்லாம் கொடுத்துருக்கோம் ஒரு பர்டிகுலர் ஐட்டம்ஸுங்கிறத பார்க்குறதுக்கான அந்த ஆப்ஷன் தான் அது. ஸோ இப்போ புது ஃபினான்ஷியல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் நீங்கள் மார்க் கேட்வே வச்சு என்டர் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே போகும்போது உங்களோட ஃபினான்ஷியல் இயர் புதுசும் க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே இயர் போட்டு உங்களோட பழைய ஃபினான்ஷியல் இயரும் க்ரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. போனீங்கன்னா உங்களோட புது ஃபினான்ஷியல் இயருக்கான பாப்பப் வந்திருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில் பாரில் உங்களோட ஃபினான்ஷியல் இயர் டேட் காட்டும். உங்களோட புது ஃபினான்ஷியல் இயர் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் எக்காரணத்துக்கு கொண்டும் உங்களோட பழைய ஃபினான்ஷியல் இயரை டெலீட் பண்ணிடாதீங்க. அதில் உங்களோட செல்லான்ஸ் இருக்கலாம், பழைய என்ட்ரிஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கட்டும். அதில் டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தேவையில்லை. அது நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஃபியூ சேஞ்சஸ் பழைய ஃபினான்ஷியல் இயரில் பண்ணிட்டோம். அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, கேரி பேலன்ஸ் ஆப்ஷன் கேட்கும் போது என்ன பண்ணணும், கேட்கலன்னா என்ன பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா புது ஃபினான்ஷியல் இயர் பழசுலேருந்து புதுசுக்கு போகும்போது உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஆகும். இந்த விண்டோ காமிக்கும் போது கம்பல்சரி மல்டி சிஸ்டமாக இருந்தால் 2-3 சிஸ்டம் வச்சு நீங்கள் ரன் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக எல்லா சிஸ்டத்தையும் நீங்கள் வந்து க்ளோஸில் வச்சுருக்கணும். க்ளோஸில் வச்சுக்கிட்டு சர்வர் சிஸ்டத்தில் மட்டும்தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். சர்வர் சிஸ்டத்தில் சர்வர் EXE ஆட்டோமேட்டிக் பேக்கப்னு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். சாஃப்ட்வேர் கூடவே அதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாப்பப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பழைய ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து புதுசில் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அதில் வந்து நோ எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டாது. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேரி பேலன்ஸ்க்கான பாப்பப் வரும். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட புது ஃபினான்ஷியல் இயரில் போயிட்டு ரிப்போர்ட்ஸு, மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸில் பண்ணிங்கன்னா கேரி பேலன்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பழசுலேருந்து புதுசுக்கு வரலடா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். ரிப்போர்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ், யூட்டிலிட்டிஸில் போனீங்கன்னா கேரி பேலன்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். ஸோ உங்களோட பழைய ஃபினான்ஷியல் இயர்லேருந்து புதுசுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் வந்து கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2025-2027 கேரி ஃப்ரம் லாஸ்ட் இயர்னு கேட்கும். அதில் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே அதில் மோஸ்ட்லி எதுவுமே மாற்றுற மாதிரி இருக்காது. ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு முன்னாடி சொன்ன அதே ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு ஸ்டாக் வேணுமா, லெஜர் பேலன்ஸ் வேணுமா, அவுட்ஸ்டாண்டிங் வேணுமா, செலான்ஸ் வேணுமா, என்னென்ன வேணுங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பார்ப்ப போகும். சேம் விஷயம் தான். ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சுட்டு கடைசியாக ஷல் ஐ ப்ரொசீட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் நீங்கள் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரி பேலன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்.
ஸ்டார்ட் ஆகி அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட நியூ ஃபினான்ஷியல் இயருக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். கேரி பேலன்ஸ் கரெக்டாக செக் ஆகிருக்கானோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லெஜர் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் Ctrl+L பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லெஜர் லிஸ்ட் எல்லாமே வரும். உங்களோட பேலன்ஸ் எல்லாமே ஓப்பனிங் பேலன்ஸாக வந்துடும். ஐட்டம் லிஸ்ட்டுக்கு Ctrl+I எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். Ctrl+I கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் லிஸ்ட் வந்துடும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 1 by 1 அந்த செலான் ட்ரான்ஸ்ஃபரு, பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எப்படி ஆயிருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் செலான்ஸ் வந்து ஒரு தடவை தான் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் உங்கள்கிட்ட அந்த செலான் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் செலானு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா டேட்டை செக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் அது வந்து 1/4/2026 அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் இயர் போட்டிருந்த பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் எதுவுமே வந்து கரண்ட் புது ஃபினான்ஷியல் இயரில் காட்டாது. பட் நீங்கள் வந்து அந்த பார்ட்டியோட பேரை செலக்ட் பண்ணதும் அதோட ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த மாதிரி பெண்டிங் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் பில்லு போடுற மாதிரி நீங்கள் அதை பில்லு போட்டுக்கலாம். இப்போ தேர்ட் பாயிண்ட்டு பிடிசி போஸ்ட் டேட்டா செக் எப்படி பார்க்குறது. Ctrl+L ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த பார்ட்டி பேருக்கு நேராக வச்சு F8 பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிசி லாஸ்ட் இயர் போட்ட பிடிசி வந்து உங்களுக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து பிடிசியும் புது ஃபினான்ஷியலில் நீங்கள் பார்த்துக்கலாம். மேலே செக் பண்ணிங்கன்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் ஓட டேட்டில் புது பிடிசி காட்டியிருக்கும். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் போட்ட சேல் பில்ஸு, ஐட்டம் லிஸ்ட்டு என்னென்னலாம் இப்போ ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்குங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதுக்கு Ctrl+L ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பார்ட்டி பேருக்கு நேராக வச்சு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெஜரில் போனீங்கன்னா என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஜர் டீட்டெயில்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா Alt F1 கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாப்பப் வரும். அதில் லாஸ்ட் இயர்னு கேட்கும். அதில் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் இயரோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். அதில் வேல்யூவோட காமிச்சிடும் உங்களுக்கு. பட் வந்து அதை உங்களால் ஓப்பனோ இல்லை மாடிஃபிகேஷனோ உங்களால் பண்ண முடியாது. சேம் இதே மாதிரி தான் ஐட்டம் லிஸ்ட்டும் Ctrl+I ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுலேயும் Alt F1 கொடுத்து லாஸ்ட் இயர் ட்ரான்சாக்ஷன்ஸான ப்ராடக்ட் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு நியூ ஃபினான்ஷியலை க்ரியேட் பண்ணி அதில் என்னென்னலாம் பார்க்க வேண்டுமோ அது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதை தவிர்த்து இன்னும் முன்னாடி வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு நிறைய ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். அந்த ஆப்ஷன்லாம் ஃப்யூச்சரில் வீடியோஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோ கொடுத்துடலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸை வச்சு மட்டும் நீங்கள் புதுசாக ஒரு ஃபினான்ஷியலை க்ரியேட் பண்ணி அதிலேருந்து நீங்கள் புது ஃபினான்ஷியலில் க்ரியேட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கான பாயிண்ட் இதுவே போதும். ஃபர்தராக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மார்க் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி பல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.